Dinamalar Cricket Festival presented by SPR India High Living. Powered by Cabin. Hello driver partners. வந்தாச்சு கேபின் சென்னைக்கு. இனி நோ கமிஷன் நோ டென்ஷன். தூத்துக்குடி கொத்தனாரு வீட்டை நல்லா கட்டுனாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கிற மேட்ச்சில் யார் அவங்க டீமை நல்லா அமைச்சிருக்காங்க. இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் வின் பண்ண போகிறது சிங்கம்பட்டி சூப்பர் கிங்ஸா இல்லை பாப்பம்பட்டி பட்டான்ஸா, வடையா வடப்பாவா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வணக்கம் மை டியர் மக்களே, இது தினமலர் கிரிக்கெட் திருவிழா பிரசன்டட் பை எஸ்பிஆர் சிட்டி. எப்பா யார் ஜெயிப்பா சீக்கிரமா சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க அதுக்கு முன்னாடி சிஎஸ்கே ரசிகர்களே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான்வெஜ் கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் உங்களுக்கு சுவாரஸ்யமான 2 ஹாப்பி நியூஸ் கிடைச்சிருக்கு. ஹார்திக் பாண்டியா தொல்லை இன்னைக்கு மேட்சில் இல்லை. எஸ், என்னங்க சொல்றீங்க, அவர் தான் மும்பை கேப்டன், அவர் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீலவானம் நீயும் நானும் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை டீம் போலிங் போட்டதுனால கேப்டன் ஆகிய ஹார்திக் பாண்டியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுறதுக்கு பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் ஆட மாட்டார். ஸோ அதை தொடர்ந்து கேப்டனாக இருக்க போது மும்பை இந்தியன்ஸ்க்கு கைதான் நம்ம சூரியகுமார் யாதவ் தான். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவான பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னா, சென்னை பெருநகர காவல் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேன் அந்த டிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சிங்கம் ஐபிஎல்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு QR கோடை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க போலீஸ் சார்பாக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை டேரெக்டாக சேப்பாக்கில் போய் பார்க்குற ரசிகர்கள் அங்கே உங்களுக்கு ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள், நீங்கள் வரும்போதோ இல்லை வந்து உள்ள ஸ்டேடியம்குள்ளேயே ஏதாச்சும் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக போலீஸை காண்டாக்ட் பண்ணி எந்த ஹெல்ப்னாலும் நீங்கள் கேட்கலாம். பயனுள்ள QR கோடை பயனுள்ளதாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம். இதெல்லாம் நல்லா செவ்வாழைப்பழமாக நல்லா தான் பேச செவ்வனே சொல்லுமே யார் இன்னைக்கு மேட்ச்சில் வின் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2 டீம்ல, அதாவது சிஎஸ்கே மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இந்த பிளேயிங் 11ல இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கோம். அதன் பிரகாரம் சிஎஸ்கே சார்பாக ஓப்பனிங் இறங்குவது வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் மாஸ்டர்னா சச்சின், நான் தான் நியூசிலாந்து பெயர் ரச்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரச்சின் ரவீந்திராவும், சத்யராஜ் பையன் சிவராஜ், நான் தான் சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ருத்ராஜ் கெய்க்வாடு தான் சிஎஸ்கேக்கு ஓப்பனிங் இறங்க போவேன். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி வந்தா திருப்பம் தீப்பொறி போல இருக்கும்னு எனக்கு ஒரு இன்ட்ரோ சாங் போடுங்கன்னு கேட்கக்கூடிய ராகுல் திரிபாதி இறங்குவார். ஒண்டோனா கவின் நடிச்ச படம் தாடா, நான் தான் தீபக் ஹோடா அப்படின்னு சொல்லக்கூடிய தீபக் ஹோடா வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல விளையாடக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இன்னைக்கு மேட்ச்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆறுச்சாமி அது யாருச்சாமி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் தான் வந்து சிக்ஸருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா சிவம் தூபே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மேட்ச்ல இருப்பாரு. அவர் ஏன்னா அவர் இருக்கணும், அவர் இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே சார்பா அடிக்கிறதுக்கு நான் இருக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் போலிங் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா KS ரவிக்குமாரோட அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா ரமேஷ் கண்ணா, நான் தான் எல்லாருக்கும் அண்ணான்னு சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ஆஷ் அண்ணா, ரவிச்சந்திரன், அஸ்வின் கண்டிப்பா இருப்பார் இந்த மேட்ச்ல. நம்ம வந்து எதிர் அணிக்கு 7.5 இருக்கக்கூடிய 7 மலன்னு சொல்லக்கூடிய ரவீந்திர ஜடேஜா இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரஷித் கானோட ஒன் சைட் ஜெராக்ஸான நூர் அகமது இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குட்டி பகவதி மாதிரி குட்டி மலிங்கான்னு சொல்லக்கூடிய பதிரானா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பொட்டு வச்ச தங்கக்கூடம், சிகரடை போட்டு சிகரத்தில் ஏறு, தொட்டதெல்லாம் தூள் பறக்குது மம்முட்டியா, அந்த பாட்டுக்கெல்லாம் காப்பிரைட்ஸ் வச்சிருக்கேன் நம்ம தல தோனி. இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட ப்ரெடிக்டபிள் 11. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தோனி இறங்குவார், பொட்டு வச்ச தங்கக்கூடம் போடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க எத்தனையோ ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஒருவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இம்பாக்ட் பிளேயரா கலியா அகமது, விஜய் சங்கர், அதுக்கப்புறம் டேரல் மிச்சல்லாம் வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 டவுன் 4 டவுனில் யார் இறக்குறது ரொம்ப குழப்பமாக இருக்குங்கன்னு சொல்லிட்டு ருத்ராஜே நேற்று வந்து சிரிச்சுக்கிட்டு பேட்டி கொடுத்தாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரெடிக்டபிள் 11 இருக்கும். அது போக மும்பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டபிள் 11 யாரெல்லாம் விளையாடுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூறாவளி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதுன்ற மாதிரி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியோட வந்திருக்க நம்ம ரோஹித் சர்மா தான் ஓப்பனிங் இறங்குவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வானத்தை போல படத்தில் நடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன், நான் தான் ரிக்கில்டன் சொல்லக்கூடிய விக்கெட் கீப்பர் ரிக்கில்டன், இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மும்பைக்கு வந்து ஓப்பனிங் இறங்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திலக் வர்மா, அதாவது ஹெல்மெட்டை தாண்டியும் ஃபங்க் வச்சிருப்பார்ல திலக் வர்மா, அவர் வந்து இறங்குவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வானாமா எல்லை அட இல்லவே இல்லைன்னு 6 அடிக்கக்கூடிய நம்ம ஸ்கை சூரியகுமார் யாதவ் இன்னைக்கு மேட்ச்சில் கேப்டன். ஸோ அவர் இருப்பார். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா போலிங் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருக்கும் போல்டை கலட்டக்கூடிய ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக மிடில் ஆர்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ், ராபின் இருக்காரு, அதுக்கப்புறம் நம்தி இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் டிபார்ட்மெண்ட். போலிங் ஸ்பின்னிங்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் சொல்ல போகிற 3 பேரை கேட்டால் தான் எனக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குன்னு இல்லை சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு வந்து பயமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த வடசென்னை படத்தில் வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செந்தியில் போடுறதுக்கு நம்ம ஆளே இருக்கணுமே அங்கே அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தீபக் சகர்,
மிச்சில் ஸ்டாண்ட்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேலேருந்து இந்த சீசன் போய் அங்கே போய் ஆட போகிறாங்க. இன்றைக்கி அவங்க மேட்ச்சில் கண்டிப்பாக இருப்பாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா கரண் சர்மா அவரும் ரொம்ப வருஷமாக சிஎஸ்கேக்கு ஆடி இருந்தார். அவர் வந்து இப்போ இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பைக்கு ஆடுறாங்க. ஸோ இவங்க 3 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே போட்டுட்டு சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட விஸ்வாசம் ஜியோ கூட மும்பை இந்தியன்ஸ் கூட அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்றத பொறுத்து தான் போவோம். ஸோ இது 2 தான் பிளேயிங் 11. இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ண போது த வின்னர் இஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிச்சிங், ஏன்னா வந்து சென்னை பிச் வந்து பார்த்தீங்கன்னா சருக்கு முறுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு தான் சாதகமாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பின்னர்ஸை வந்து சிஎஸ்கே வந்து இறக்கியிருக்காங்க. ஸோ இதுதான் 2 டீமோட ப்ரெடிக்டபிள் 11. ஸோ இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா த வின்னர் இஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட், அதாவது சென்னையோட பிச் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் தான் நிறைய சாதகமாக இருக்கும் இத்தனை ஆண்டு காலமாக. ஸோ வந்து நிறைய ஸ்பின்னர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இறக்கியிருக்காங்க சிஎஸ்கே. அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, நூர் அகமது 3 பேருமே வெறித்தனமான வேற லெவல் ஸ்பின்னர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக பிச் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மும்பை இந்தியன்ஸுக்கு நாட் அ பேலன்ஸ்டு ஸ்பின்னர்ஸ் இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் தான் மோஸ்ட்டாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து ட்ரெண்ட் போல்ட் அவங்களுக்கு இருக்குது, அது ஒரு பெரிய பலம். ப்ளஸ் தீபக் சேகர், மிச்சல் ஸ்டாண்ட்னர், இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இது போலிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ டாஸ் வின் பண்ணுற டீம் வந்து மேக்ஸிமம் போலிங் தான் எடுப்பாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பயம் சிஎஸ்கேவுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, தீபக் ஹோடா, ராகுல் திரிபாதி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து பேலன்ஸ்டே இல்லை 3/4 மாதிரி இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சைடில் வந்து திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பேக்கப் பேட்டிங்கில் இருக்குது. 55% வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சிஎஸ்கே கொடுப்போம், 45% மும்பைக்கு கொடுப்போம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 55% இருக்குன்னா ஒரு மாதமாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து சேப்பாக் கிரவுண்டில் வந்து சென்னை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பிச்சை நல்லாவே ரீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். ஸோ சண்டேல செம்ம டமாக்கா இருக்குது, செம்ம மேட்சாக தான் இருக்க போகுது சென்னையும் மும்பையும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே தான் எங்களோட ப்ரொடக்ஷன். நீங்கள் வாட்டுக்கு இந்த ப்ரொடக்ஷனை நம்பி கண்ட ஆப்பில் காசை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா தொலைச்சிட்டிங்கன்னா கம்பெனி பொறுப்பு இல்லைன்னு சொல்லிக்கிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேட்சை சுவாரஸ்யமாக பார்க்க நாங்கள் ரெடியாக இருக்கோம், நீங்களும் ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சிஎஸ்கே மும்பை ஃபேன்ஸாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஐபிஎலுக்கே நான் ஒரு ஃபேனாக இருந்ததுன்னா தினமலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏப்பா எந்த டிவிஷனில் நான் வரமாட்டேன், நீ என்னென்ன பண்ண சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொப்பி போட்டு ஒரு பையன் பேசிக்கிட்டு இருந்தால் நல்லா பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது தினமலர் கிரிக்கெட் திருவிழா கமிட்டியார். நன்றி, வணக்கம். தினமலர் கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் presented by SPR India High Living. Powered by Cabin. Hello driver partners. வந்தாச்சு கேபின் சென்னைக்கு. இனி நோ கமிஷன், நோ டென்ஷன்.